முருகன் மற்றும் சிவன் கதை. ஒரு நாள் பரமசிவனும் பார்வதி தேவியும் கைலாஷ் மலைவில் அமர்ந்து இருந்தார்கள். அவர்களின் இரு மகன்கள் டாஷ் கணேசரும் முருகனும் டாஷ் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது நாரதர் வந்து ஒரு தெய்வீக மாம்பழத்தை ஞானப்பழம் கொடுத்து, இந்த பழம் ஒருவருக்கே, இதை யாருக்கு தர வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்றார். சிவன் சிரித்துக்கொண்டு, இந்த உலகை 3 முறை சுற்றி வருபவனுக்கே இந்த ஞானப்பழம் கிடைக்கும் என்று போட்டி வைத்தார். முருகன் உடனே தனது மயிலில் ஏறி உலகத்தை சுற்றிச் செல்ல ஆரம்பித்தார். ஆனால் கணேசர் அமைதியாக இருந்தார். அவர் யோசித்து, என் உலகமே என் தந்தையும் தாயும் தான் என்று நினைத்து சிவன் மற்றும் பார்வதியை 3 முறை சுற்றினார். அவரது ஞானத்தை பார்த்த சிவன் மகிழ்ந்து ஞானப்பழத்தை கணேசருக்கு கொடுத்தார். முருகன் திரும்பி வந்து இதை கண்டு சற்று வருந்தினார். அவர் கோபத்துடன், எனக்கு இந்த பழம் தேவையில்லை என்று சொல்லி பழனிமலைக்கு சென்றார். அங்கு அவர் தபசு செய்து அமர்ந்தார். பின்னர் சிவனும் பார்வதியும் அவரை சமாதானப்படுத்தி, நீயே உண்மையான ஞானம், பழம் நீதான் என்று கூறினர். அதனால்தான் பழனி முருகன் தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படுகிறார். இந்த கதை நமக்கு சொல்லுவது, உண்மையான ஞானம் என்பது வெளியில் கிடைக்காது, அது நம்முள் இருக்கும். முருகன் பழனி மலையில் தபசு செய்து கொண்டிருந்த போது அவரின் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி தெரிந்தது. அவரை தரிசிக்க தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் வந்தார்கள். அவர்களின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. இவ்வளவு சிறிய வயதில் முருகன் எப்படி இவ்வளவு ஞானம் பெற்றார்? அப்போது சிவபெருமான் கூறினார், முருகன் சாதாரண குழந்தை அல்ல, அவர் ஞானத்தின் உருவம். ஒரு நாள் சிவன்தான் முருகனிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் என்ன? அப்போது முருகன் சிரித்துக்கொண்டு, அதன் அர்த்தத்தை நான் சொல்ல முடியும், ஆனால் அதற்கு நீங்கள் என் சீடராக இருக்க வேண்டும் என்றார். சிவன் உடனே சம்மதித்து முருகனை குருவாக ஏற்றுக்கொண்டார். அப்போது முருகன் சிவனின் காதில் மெதுவாக ஓம் என்ற பிரணவத்தின் ரகசியத்தை உபதேசித்தார். இதனால் முருகன் சுவாமிநாதன் என அழைக்கப்பட்டார். டாஷ் அதாவது தன் தந்தையையே கற்றுக் கொடுத்த குரு. இந்த நிகழ்வு சுவாமி மலை என்ற இடத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த கதை நமக்கு சொல்லுவது, வயது சிறியது என்றாலும் ஞானம் பெரியதாக இருக்கலாம். உண்மையான குரு யாராக இருந்தாலும் அவரை மதிக்க வேண்டும். முருகன் சுவாமிநாதனாக சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை உபதேசித்த பிறகு அவரின் மகிமை மேலும் உயர்ந்தது. அவர் ஒரு சாதாரண தெய்வம் அல்ல, அவர் ஞானம், வீரியம், கருணை ஆகியவற்றின் உருவம் என்று எல்லோரும் உணர்ந்தார்கள். அதன்பின் அசுரர்கள் உலகத்தில் அநியாயங்களை செய்ய ஆரம்பித்தனர். அவர்களில் மிக பெரும் அசுரன் சூரபத்மன். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை அணைந்து, எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். அப்போது சிவன், இந்த அசுரனை அழிக்க முடியும் ஒரே சக்தி முருகன்தான் என்று கூறினார். முருகன் தனது தெய்வீக வேலுடன் அசுரர்களுக்கு எதிராக போருக்கு சென்றார். அந்த போரில் சூரபத்மன் பல வடிவங்களில் மாறி போராடினான். ஆனால் முருகனின் வேல் அவனை வெற்றி கொண்டது. இறுதியில் சூரபத்மன் மயிலும் சேவலுமாகிய 2 வடிவங்களாக மாறினான். முருகன் அவனை அழிக்காமல் அவனை தனது வாகனமாக மயில் மற்றும் கொடியின் சின்னமாக சேவல் ஏற்றுக்கொண்டார். இதனால் முருகனின் கருணையும் நீதியும் உலகிற்கு தெரிந்தது. இந்த கதை நமக்கு சொல்லுவது, தீமைக்கு எதிராக நின்று போராட வேண்டும், ஆனால் வெற்றி பெற்ற பிறகு கருணையுடன் நடக்க வேண்டும். இதுதான் முருகன் மற்றும் சிவன் கதையின் ஆழமான அர்த்தம். ஞானம், பணிவு, கருணடாஷ் இந்த 3ஐயும் வாழ்க்கையில் கொண்டிருந்தால் நாமும் வெற்றி பெறலாம். முருகன் சொல்லும் ஒரு உண்மை, உண்மையான சக்தி வெளியில் இல்லை, அது நம்முள் தான் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். மேலும் ஆன்மீக கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வேல் முருகன் காப்பார்.